வெல்கம் பேக் டு சேனல் டிஎன்பிஎஸ்சி லேர்னிங். இது வரைக்கும் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். இப்போ நம்ம லாஸ்ட் டேஸ் ரிவிஷன்ஸில் வந்து சில இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ்லாம் வந்து நம்ம பார்த்துட்ருக்கோம். இதில் நம்ம ப்ரீவியஸ் இயர் கவர்மெண்ட் கொஸ்டின்ஸோட கலெக்ஷன்ஸ் வந்து பார்க்கலாம். இன்னும் 44 டேஸாக நம்ம எக்ஸாம்ஸ்க்கு இருக்குது. ஸோ நம்ம சேனலில் வந்து இது வரைக்கும் கம்ப்ளீட்டட் யூனிட்ஸ்க்கான நோட்ஸ், தட் இஸ் யூனிட் 1 to 10 எக்ஸப்ட் யூனிட் 9 வந்து அவைலபிளாக இருக்குது. ஆஸ் வெல் அஸ் ஆன்லைன் டெஸ்ட் சீரீஸும் நீங்கள் அட்டன் பண்ணிக்கலாம். அப்படின்னா சேனலோட மெம்பர்ஷிப் ஜாயின் பண்ணிக்கலாம். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, சில ஓஎஸ் அண்ட் டேட்டா ஸ்ட்ரக்சர்ஸ்லேருந்து சில ஏஏபிஎஸ்சி, தட் இஸ் ஆந்திர பிரதேஷ் பப்ளிக் சர்வீஸ் கமிஷனில் கேட்ட சில கொஸ்டின்ஸோட கலெக்ஷன்ஸ் தான் பார்க்க போகிறோம். பேஜ் ரீப்ளேஸ்மெண்ட் பாலிசி சஃபர்ஸ் ஃப்ரம் பிளடி அனாமலி. ஸோ இது நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கோம். பேஜ் ரீப்ளேஸ்மெண்ட் அல்காரிதமில் பிளடி அனாமலியில் சஃபர் ஆகிற ஒரே பேஜ் ரீப்ளேஸ்மெண்ட் பாலிசி என்ன அப்படிங்கிறது நம்ம பார்த்தது தான். ஸோ ட்ரை அவுட் பண்ணுங்கள். Yes, answer is FIFO. Next question number 2. In dining philosopher's problem, which of the following is an asymmetric solution? Okay, asymmetric solution to deadlock avoidance. That is வந்து philosopher problemல எல்லாருமே சேம் பேட்டர்ன் ஃபாலோ பண்ணாங்க அப்படின்னா டெட்லாக் தான் வரும். ஸோ அதில் டிஃப்ரென்ஸ் காட்டினாங்க அப்படின்னா தான் டெட்லாக் வந்து அவாய்ட் பண்ண முடியும். அதனால தான் asymmetric அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இது வந்து ரொம்ப லெங்க்த்தாக பார்க்க பிக்காக இருக்குது. இதோட ஆப்ஷன்ஸ் எல்லாமே ரீட் அவுட் பண்ணி டைம் கன்சியூம் பண்ணுற மாதிரி இருக்குது. பட் இதில் வந்து நம்ம தெளிவாக இருந்தோம் அப்படின்னா நம்ம ஈஸியாக ஆன்சர் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ ஃபிலோசோஃபர்ஸ் ப்ராப்ளம்க்கு வந்து டெட்லாக் எப்போ அக்கர் ஆகும் அப்படின்னா, எல்லாருமே அட் த டைம் வந்து ஒன் சாப்ஸ்டிக் வந்து எடுத்துட்டாங்க, பிக் பண்ணிட்டாங்க அப்படின்னா சர்க்குலர் வெயிட்டில் வந்து எல்லாரும் வெயிட் பண்ணுற மாதிரி இருக்கும். நோ ஒன் கேன் டேக் அ டைம். அதே ஏசிமெட்ரிக் சொல்யூஷன் அப்படின்னா பிரேக் த சிமெட்ரி, தட் இஸ் வந்து எல்லாரும் சேமாக பிஹேவ் பண்ணுறத பிரேக் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்மள டெட்லாக் வந்து அவாய்ட் பண்ண முடியும். பட் எப்படி அப்படிங்கிறப்போ எல்லாருமே வந்து லெஃப்ட் சாப்ஸ்டிக் ஃபர்ஸ்ட் எடுத்தாங்க அப்படின்னாலும் டெட்லாக் வரும். ஸோ எல்லாரும் சேமாக பிஹேவ் பண்ணக்கூடாது, ஆல் ஃபிலோசோஃபர்ஸ் பண்ணக்கூடாது. ஸோ இதுக்காக ஆட் நம்பர்ட் ஈவன் நம்பர்ட் அப்படின்னு நம்ம அதை ஸ்ப்ளிட் பண்ணிக்கிறோம். ஸோ ஆட் நம்பர்ட் வந்து ஃபர்ஸ்ட் லெஃப்ட் எடுக்கணும் அண்ட் தென் ரைட். அதே ஈவன் எடுத்துட்டோம் அப்படின்னா அவங்க ஃபர்ஸ்ட் ரைட்டை செலக்ட் பண்ணணும், அதுக்கப்புறமா லெஃப்ட். இதுதான் இதில் கீ கான்செப்ட். ஓகே, ஆட் வந்து எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா லெஃப்ட் ரைட். ஓகே, லெஃப்ட் ரைட். அதே ஈவன் அப்படின்னா ரைட் ரைட் அப்புறமா லெஃப்ட். ஸோ இந்த பேட்டர்ன் நம்ம ஆப்ஷனில் பார்த்தோம் அப்படின்னா நம்ம ஈஸியாக ஆன்சர் பண்ணிடலாம். இதில் ஃபர்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க, ஆட் நம்பர் ஃபிலோசோஃபர் ஃபிக்ஸ் ரைட் சாப்ஸ்டிக். ஆட் வந்து ஃபர்ஸ்ட் லெஃப்ட் தான் எடுக்கணும். ஸோ ராங். இதுலேயும் ஆட் நம்பர் வந்து ரைட்டுன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ ராங். இதில் ஆட் நம்பர் லெஃப்ட் கொடுத்துருக்காங்க, இதுலேயும் ஆட் நம்பர் லெஃப்ட் கொடுத்துருக்காங்க. தென் ஹர் ரைட் அப்படிங்கிறப்ப இது ஓகே. இதில் அண்ட் தென் ஹர் ரைட்டுங்கிறப்ப இந்த பாயிண்ட் ஓகே. இதில் தென் ஈவன் நம்பர் ஃபிலோசோஃபர் பிக்ஸ் ஹர் ரைட் சாப்ஸ்டிக் அண்ட் தென் ஹர் லெஃப்ட். ஈவன் வந்து ரைட் லெஃப்ட்னு மாற்றியிருப்பாங்க. பட் இங்கே என்ன கொடுத்துருக்காங்க, ஈவன் நம்பர் ஃபிலோசோஃபரும் லெஃப்ட் ரைட்டுன்னு கொடுத்துருக்காங்க. ஆட் நம்பரும் லெஃப்ட் ரைட் தான், ஈவன் நம்பரும் லெஃப்ட் ரைட் தான். அப்படிங்கிறப்போ அதில் வந்து நமக்கு சிமெட்ரி வருது. ஓகே, நம்ம வந்து ஏசிமெட்ரி ஃபாலோ பண்ணாதான் நம்மளால இந்த டெட்லாக்கை வந்து பிரேக் பண்ண முடியுங்கிறப்போ நமக்கு ஆப்ஷன் 3 தான் வந்து கரெக்ட் ஆன்சர். ஸோ அந்த பேட்டர்ன் இதில் நம்ம நோட் பண்ண வேண்டியது ஆட் நம்பர்ட் லெஃப்ட் அப்புறமா ரைட். ஈவன் நம்பர் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ரைட் அப்புறமா லெஃப்ட். இதை மட்டும் நோட் பண்ணால் நமக்கு இந்த ஆப்ஷன் தான் கரெக்ட் அப்படிங்கிறது தெரியும். ஸோ ஆப்ஷன் 3 இஸ் த கரெக்ட் ஆன்சர். கொஸ்டின் நம்பர் 3. விச் ஆஃப் த ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட் இஸ் ஃபால்ஸ்? எது ஃபால்ஸ் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ CPU ஷெடியூலிங் இஸ் அ பேசிஸ் ஆஃப் மல்டி ப்ரோக்ராமிங் ஆப்ரேட்டிங் சிஸ்டம். மல்டி ப்ரோக்ராம்ஸ் ரன் பண்ணுறதுக்காக தான் நம்ம இந்த ஷெடியூலிங் கான்செப்ட் வந்து யூஸ் பண்ணுறோம். ஸோ தட் இஸ் ட்ரூ ஸ்டேட்மெண்ட். Next, operating system selects a process from the ready queue using short-term scheduler. Yes, ready queueல இருந்து செலக்ட் பண்ற ஷெடியூலர் என்னது, ரெடி கியூ வந்து ஷார்ட் டைம்ல நம்ம ரெடி ஆகணும் அப்படிங்கிற ஒரு ஹிண்ட் வச்சுக்கலாம். ஓகே, ஹிண்ட் வந்து ஷார்ட் டைம்ல நம்ம ரெடி ஆகணுங்கிறப்போ ரெடி கியூக்கு வந்து ஷார்ட் டேர்ம் ஷெடியூலர் அப்படிங்கிறது. ஸோ தட் இஸ் ஆல்சோ ட்ரூ. ரெடி கியூ இஸ் ஆல்வேஸ் இம்ப்ளிமெண்டட் யூசிங் FIFO. ஓகே, இதை வச்சுக்கலாம். நம்ம நெக்ஸ்ட் பாயிண்ட் வந்து நான் ப்ரீஎம்டிவ் ஷெடியூலிங். நான் ப்ரீஎம்டிவ் ஷெடியூலிங்னா என்னது, ப்ரீஎம்டிவ்னா நம்ம முன்னாடியே வந்து இன்டரப்ட் பண்ணி ஸ்டாப் பண்ணி கான்டெக்ட் ஸ்விட்ச் பண்ணி இன்னொரு ப்ராசஸ்க்கு வந்து நம்ம கண்ட்ரோலை கொடுப்போம். நான் ப்ரீஎம்டிவ் அப்படிங்கிறது அதே ஒரு ப்ராசஸ் இருந்துச்சு அப்படின்னா அதே ஃபுல்லாக கண்டினியூ பண்ணி ரன் ஆனதுக்கு அப்புறமா தான் நெக்ஸ்ட் ப்ராசஸ் வந்து அதோட கண்ட்ரோல் வந்து போயிட்டு
நெக்ஸ்ட் ப்ராசஸ் வந்து ரன் ஆகும் இல்லையா? தட் இஸ் வந்து நான் ப்ரீஎம்ப்டிவ் அப்படிங்கிறது. நான் ப்ரீஎம்ப்டிவோட இன்னொரு நேம் வந்து கோஆப்ரேட்டிவ் ஷெட்யூலிங் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ தட் இஸ் ஆல்சோ ட்ரூ ஸ்டேட்மெண்ட். ஸோ இப்போ நம்ம ஸ்டேட்மெண்ட் 3க்கு வரலாம். ரெடி கியூ இஸ் ஆல்வேஸ் இம்ப்ளிமெண்டட் யூசிங் ஃபிஃபோங்கிறது கிடையாது. ரெடி கியூ வந்து நம்ம என்ன அல்கோரிதம் வேணால் யூஸ் பண்ணிக்கலாம். மோஸ்ட்லி வந்து நம்ம யூஸ் பண்ணுறது வந்து ரவுண்ட் ராபினாக இருக்கும். ஸோ எப்போவுமே ஃபிஃபோ தான் யூஸ் பண்ணுவோம் அப்படிங்கிறது வந்து ஒரு ஃபால்ஸ் ஸ்டேட்மெண்ட். ஸோ இதுதான் வந்து ஃபால்ஸ் ஸ்டேட்மெண்ட்டாக இருக்கும். அதான் இங்கே கொடுத்துருக்கோம் எக்ஸ்பிளனேஷன். த ரெடி கியூ கேன் பி இம்ப்ளிமெண்டட் யூசிங் வேரியஸ் ஷெடியூலிங் அல்காரிதம்ஸ், எஃப்சிஎஃப்எஸ், எஸ்ஜேஎஃப், ப்ரையாரிட்டி, ரவுண்ட் ராபின், மல்டி லெவல் கியூவிங், இது மாதிரி எது வேணால் நான் யூஸ் பண்ணி நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ணிக்கலாம் ரெடி கியூவை. ஸோ எப்போவுமே ஃபிஃபோ தான் யூஸ் பண்ணுவோங்கிற ஸ்டேட்மெண்ட் தான் ஃபால்ஸ். ஸோ ஆப்ஷன் 3 இஸ் த கரெக்ட் ஆன்சர். தட் இஸ் த ஃபால்ஸ் ஸ்டேட்மெண்ட். இதுக்கான பிடிஎஃப் வந்து மெம்பர்ஷிப்க்கு வந்து அப்லோட் ஆயிரும். நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 4, விச் ஆஃப் த ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட் இஸ் ஃபால்ஸ்? இதுவும் ஃபால்ஸ் தான் கேட்டிருக்காங்க. ஸோ ஃபிசிக்கல் அட்ரஸ் இஸ் லோடட் இன்டு மெமரி அட்ரஸ் ரெஜிஸ்டர். எஸ், அட்ரஸுங்கிறது அட்ரஸ் ரெஜிஸ்டரில் தான் வந்து லோட் ஆகும். ப்ராசஸ் ஸ்டாக் கண்டெய்ன்ஸ் டெம்பரரி டேட்டா. எஸ், ப்ராசஸ் ஸ்டாக்ல வந்து டெம்பரரி டேட்டா தான் இருக்கும். தட் இஸ் ஆல்சோ ட்ரூ ஸ்டேட்மெண்ட். இதுவும் ட்ரூ ஸ்டேட்மெண்ட். Okay, user level threads are faster to create and manage than the kernel level. Is comparatively kernel level threads பார்க்கும்போது நமக்கு user level threads வந்து faster ஆகவும் manage பண்றது ஈஸியாகவும் இருக்கும். Okay, so that is also true statement. Process becomes a program when an executable file is loaded. Okay, that is loaded into memory. இது லோடட் இன்டு மெமரி. ஓகே, இதில் வந்து நமக்கு ஸ்டேட்மெண்ட் பார்க்க கரெக்ட் மாதிரி இருக்கும். ஒரு சின்ன சேஞ்ச் தான் பண்ணியிருக்காங்க. நம்ம அவசரத்தில் நோட் பண்ணல அப்படின்னா இதுவும் ட்ரூ தான் அப்படின்னு நம்ம நினச்சிப்போம். சப்போஸ் நன் அப்படின்ட்டு ஒரு ஆப்ஷன் இருந்தது அப்படின்னா அதை கூட சூஸ் பண்ணிடலாம். ஸோ இந்த இடத்துல என்ன ஒரு மிஸ்டேக் பண்ணியிருக்காங்க அப்படின்னா, எப்போ வந்து ஒரு ப்ரோக்ராம் வந்து ப்ராசஸ் ஆகுமோ அது மெமரியில் லோட் பண்ணோம் அப்படின்னா the program becomes process. ஓகே, நம்ம மெமரியில் லோட் பண்ணும்போது தான் அந்த ப்ரோக்ராம் வந்து ஒரு ப்ராசஸாக வந்து ஆகும். அப்போ இதில் அப்படியே மாற்றி கொடுத்துருக்காங்க. ப்ராசஸ் பிகம்ஸ் ப்ரோக்ராம் when an executable file is loaded into memoryன்னு. ஸோ வந்து இது வந்து ஃபால்ஸ். தட் இஸ் வந்து மாற்றி கொடுத்துருக்காங்க. அதனால் நமக்கு வந்து எந்த ஆப்ஷன் வந்து ஃபால்ஸ் ஸ்டேட்மெண்ட் அப்படின்னா ஸ்டேட்மெண்ட் 4 இஸ் த ஃபால்ஸ் ஸ்டேட்மெண்ட். கொஸ்டின் நம்பர் 5, which of the following statement are false? A thread comprises, நம்ம threads பற்றி ஆல்ரெடி பார்த்துருக்கோம். ஸோ இது வந்து நீங்கள் ஆன்சர் பண்ணுற மாதிரி இருக்கும். A thread comprises a thread ID, program counter, register set and a stack. ஒரு threadல வந்து thread ID இருக்கும், அதுக்கு PC இருக்கும், then register set and stack இருக்கும். தட் வந்து நமக்கு தெரியும். That is a true statement. User threads are managed without kernel support. எஸ், kernel support இல்லாமே நம்ம user threads மேனேஜ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறதும் பார்த்துருக்கோம். ஸோ தட் இஸ் ஆல்சோ ட்ரூ ஸ்டேட்மெண்ட். ஸோ இதில் எதுவுமே ஃபால்ஸ் கிடையாது. ஸோ ஒன்லி ஸ்டேட்மெண்ட் 1 இஸ் ஃபால்ஸ் அப்படிங்கிறது ராங். ஒன்லி ஸ்டேட்மெண்ட் 2 இஸ் ஃபால்ஸ் அப்படிங்கிறதும் ராங். போத் ஸ்டேட்மெண்ட்ஸ் ஆர் ஃபால்ஸுங்கிறதும் ராங். நெய்தர் ஸ்டேட்மெண்ட் 1 nor 2 இஸ் ஃபால்ஸுங்கிறது தான் கரெக்ட் ஆன்சர். ஸோ ஆப்ஷன் 4 இஸ் த கரெக்ட் ஆன்சர். தென் கொஸ்டின் நம்பர் 6, which cache mapping function suffers from the problem of thrashing or low hit ratio? இதில் வந்து நமக்கு ஹிட் ரேஷியோ கம்மியாக இருக்கும் அப்படிங்கிறது. ஸோ ட்ரை பண்ணுங்க. டைரக்ட் மேப்பிங் is the simplest cache mapping technique where each block of main memory maps to exactly one cache line. ஸோ இதில் தான் வந்துட்டு நமக்கு நிறைய கேட்ச் மிஸ் ரேஷியோ வந்து அதிகமாக இருக்கும். ஓகே, ஸோ ஆன்சர் இஸ் டைரக்ட் மேப்பிங். Question number 7, which of the following statement about breadth first search is false? It is implemented using queue data structure. இது BFS வந்து queue data structure வச்சு தான் பண்ணுவோம் நமக்கு தெரியும். அண்ட் DFS வந்து stack யூஸ் பண்ணுவோம். Space complexity of BFS on a graph G of vertex, edges, order of V plus. எவ்வளோ ஸ்பேஸ் காம்ப்ளெக்சிட்டி வந்து எடுத்துக்கும் அப்படின்னா அதில் எவ்வளோ நம்பர் ஆஃப் வேர்டெக்ஸ் அண்ட் எட்ஜ் இருக்கோ அதை பொறுத்து தாங்கிறதுனால தட் இஸ் ஆல்சோ ட்ரூ. BFS கேன் பி யூஸ்டு டு ஃபைண்ட் ஆல் த கனெக்டட் காம்போனன்ட்ஸ் ஆஃப் அ கிராஃப். BFS வந்து நம்ம கனெக்டட் காம்போனன்ட்ஸ் ஃபைண்ட் பண்ணுறதுக்காக தான் யூஸ் பண்ணுறோம். தட் இஸ் ஆல்சோ ட்ரூ.
The space complexity of depth first search is higher than BFS. breadth first search அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ DFS வந்து யூஸ் பண்ணுறது stack. ஓகே, அதே BFS யூஸ் பண்ணுறது வந்து Q. ஸோ Q வந்து நம்ம BFS வந்து லெவல் ஆர்டர்னால இதில் எல்லா லெவலும் நம்ம ஸ்டோர் பண்ணுறதுனால நமக்கு இந்த இடத்துல நிறைய மோர் மெமரி நீடட். ஓகே, மோர் மெமரி நீடட் ஃபார் BFS. மெமரி நீடட் எவ்வளவு நிறைய இருக்குது அப்படின்னா தட் இஸ் த ஸ்பேஸ் இல்லையா. மெமரி எவ்வளோ யூஸ் பண்ணுறோமோ அதுதான் ஸ்பேஸ் காம்ப்ளெக்சிட்டி அப்படிங்கிறது. ஸோ ஸ்பேஸ் காம்ப்ளெக்சிட்டி ஆஃப் பிரெத் ஃபர்ஸ்ட் சர்ச்சஸ் கிரேட்டர் தேன் டெப்த் ஃபர்ஸ்ட் சர்ச், அதுதான் கரெக்ட் ஸ்டேட்மெண்ட்டாக இருக்கும். பட் இங்கே மாற்றி இருக்கிறதுனால இந்த ஸ்டேட்மெண்ட் தான் வந்து ஃபால்ஸ் ஸ்டேட்மெண்ட்டுங்கிறதுனால நமக்கு ஆப்ஷன் 4 இஸ் த கரெக்ட் ஆன்சர். Question number 8. What is the result of the given prefix expression? ஸோ இந்த மாதிரி ஒரு ப்ரிஃபிக்ஸ் எக்ஸ்பிரஷன் கொடுத்துருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. இதை வந்து நம்ம ப்ராக்கெட் போட்டு சால்வ் பண்ணோம் அப்படின்னா சிம்பிளாக சால்வ் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ ப்ளஸ் இருந்துச்சு அப்படின்னா அதுக்கு அடுத்து வர 2 ஆப்பரன்ஸை வந்து நம்ம ப்ராக்கெட் போட்டுக்கலாம். இந்த இடத்துல மைனஸ் வரும். ஸோ மைனஸ் மிஸ் ஆயிருக்கு. ஓகே, மைனஸ் இருக்கு, ப்ளஸ் 5/10 5 இருக்கு அப்படின்னா இந்த இடத்துல நமக்கு அடுத்தடுத்து ஆப்ரேட்டர்ஸ் வருது. ஓகே, ஒரு ஆப்ரேட்டர் வருது, அதுக்கப்புறமா 2மே ஆப்பரன்ஸ் வருது அப்படின்னா இது வந்து ஒரு செட்டாக நம்ம பண்ண வேண்டிய ஒரு ஆப்ரேஷன் பண்ணுறதுக்கானது. ஓகே, அப்போ நம்ம அதை ஃபர்ஸ்ட் எடுத்துக்கலாம். மைனஸ் ப்ளஸ் 5 இதை நம்ம எப்படி சேஞ்ச் பண்ணுவோம்? 10/5 அப்படின்னு நம்ம இதை வந்து ஆப்ரேட் பண்ணிக்கலாம். ஓகே, அப்புறமா 5 இதை இப்போ நம்ம சிம்பிளிஃபை பண்ணோம் அப்படின்னா 2 வரும். ஓகே, 2 5 இதோட ஆன்சர். இப்போ நமக்கு இந்த ஆப்ரேட்டருக்கு அப்புறமா வர 2 ஆப்பரன்ஸ் என்னது? இது 2 வர மாதிரி இருக்கா? ஸோ அதை ப்ராக்கெட் போட்டுக்கலாம். ஸோ மைனஸ் போட்டுட்டு இது 2யும் சேர்த்து நம்ம இப்போ ப்ளஸ் பண்ண போகிறோம். ஸோ 5 + 2 அப்புறமா 5. ஓகே, இப்போ இதோட ஆன்சர் என்ன? 7 5 வருது. இப்போ இதை நம்ம பண்ணோம் அப்படின்னா 7 - 5 அப்படிங்கிறப்ப 2ங்கிற ஆன்சர் வரும். ஓகே, இந்த மாதிரி சிம்பிளாக நம்ம டைரெக்டாகவும் ஆன்சர் பண்ணிக்கலாம். ஓகே, அதுக்காக தான் அதை கொடுத்துருக்கோம். ஸோ ஒரு ஸ்லாஷ்னு ஒரு ஆப்ரேட்டர் வந்தது அப்படின்னா அதுக்கு நெக்ஸ்ட்டு என்ன ஆப்பரன்ஸ் இருக்கோ அது 2க்கும் அந்த ஸ்லாஷுங்கிற ஆப்ரேட்டரை வந்து நம்ம பண்ணுவோம். ஸோ தட் இஸ் 10 / 5 அப்படின்னு நம்ம பண்ணுவோம் இன்ஃபிக்ஸாக மாற்றணும் அப்படின்னா. அதே ப்ளஸ் 2 7 அப்படின்னு வந்துச்சு அப்படின்னா என்ன பண்ணுவோம்? நம்ம 2 + 7 அப்படின்னு மாற்றிப்போம். ஓகே, அதுதான் இங்கே வந்து நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பண்ணுறோம். ஸோ இப்போ ஃபஸ்ட்டே நம்ம 5 எடுத்தோம் அப்படின்னா இதை எடுக்கணும். அப்புறமா இது 2யும் சேர்த்து செகண்ட் ஆப்பரண்டா, இது ஃபர்ஸ்ட் ஆப்பரண்ட், இது செகண்ட் ஆப்பரண்ட் அப்படி எடுத்துக்கணும். இந்த மைனஸ் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இதெல்லாம் சேர்த்து ஃபர்ஸ்ட் ஆப்பரண்ட், இது செகண்ட் ஆப்பரண்ட்னு பண்ணணும். ஸோ அந்த கன்ஃபியூஷனுக்காக ஒரு ஆப்ரேட்டர் வந்துச்சு அப்படின்னா அதுக்கு அடுத்து கண்டினியூஸாக 2 ஆப்பரண்ட் வருதுன்னா அதை நம்ம ஃபர்ஸ்ட் சால்வ் பண்ணிக்கலாம். ஓகே, சால்வ் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா ஃபைனல் ஆன்சர் கிடைச்சிரும். தட் இஸ் ஈக்குவல் டு 2. ஆன்சர் வந்து கரெக்ட் ஆன்சர் இஸ் 2. Question number 9. What is the postfix expression for the following infix? ஸோ இதுலேயும் வந்து மைனஸ் வரும். ஸோ இந்த மாதிரி பேட்டர்னில் வந்துச்சு அப்படின்னா ஈஸியாக நம்ம அந்த நம்ம அசோசியேட்டிவ் ப்ரெசிடென்ஸ் ஆப்ரேட்டர்லாம் பார்க்காம நம்ம டைரெக்டாகவே சிம்பிளாக பண்ணுறதுக்கு ஒரு மெத்தட் இருக்குது. என்ன அப்படின்னா போர்ட் மேஸ் யூஸ் பண்ணோம் அப்படின்னா நம்ம இதை சிம்பிளிஃபை பண்ணிக்கலாம். தட் இஸ் இதை பார்த்ததுமே தெரியும் நமக்கு டிவிஷன் ஃபஸ்ட்டு பண்ணணும், அப்புறமா தான் வந்துட்டு நம்ம சப்ட்ராக்ட் பண்ணுவோம் அப்படின்னு. ஸோ இந்த டிவிஷன் பண்ணுறதுனால இதை ஃபஸ்ட்டு பண்ணுறது லெஃப்டில் வந்துடும். அதுக்கப்புறமா பண்ணுறது ரைட்டில் வரும். இது வந்து நமக்கு ரூட்டாக வரும். இந்த மாதிரி பேட்டர்னில் வந்ததுன்னா நம்ம அதை ஃபாலோ பண்ணிக்கலாம். ஸோ மைனஸ் ரூட்டில் வந்துச்சு அப்படின்னா இந்த சைடில் வந்து நமக்கு ஸ்லாஷ் ரூட்டில் வருது, இங்கே வந்து நமக்கு ஸ்டார் வருது. ஓகே, ஸ்லாஷ் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அதோட லெஃப்ட் இது, ரைட் இதுன்னு வருது. ஸோ லெஃப்டில் வந்து நமக்கு ப்ளஸ் வரும், அதே மாதிரி ரைட்லேயும் ஒரு ப்ளஸ் வரும். ஓகே, இங்கே ஸ்டாரில் பார்த்தோம் அப்படின்னா DE தான் இருக்குது. இங்கே ப்ளஸ் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா A + B. ஸோ A ப்ளஸ் அப்புறமா B. இந்த ப்ளஸில் என்ன வரும்? சியும் டியும் வரும். ஸோ CD. இந்த மாதிரி நீங்கள் ட்ரீ ட்ரா பண்ணுறது பண்ணிட்டீங்க அப்படின்னா அது வச்சு நமக்கு தெரியும் இல்லையா போஸ்ட்ஃபிக்ஸ் எக்ஸ்பிரஷன்னா என்னது?
லெஃப்ட் ரைட் ரூட் தட் இஸ் போஸ்ட்ல வந்து ரூட் வரும். ப்ரீ அப்படின்னா ஃபர்ஸ்ட்ல வரும். இன் அப்படின்னா சென்டர்ல வரும். இன்ஃபிக்ஸ் அப்படின்னா. ஸோ இப்போ நமக்கு போஸ்ட் ஃபிக்ஸ்னால லெஃப்ட் ரைட் ரூட் அப்படிங்கிறப்போ ஃபர்ஸ்ட் லெஃப்ட்ல யார் இருக்காங்க? ஏ, அப்புறமா ரைட்ல பி, ரூட் வந்து பிளஸ். ஓகே, இந்த ட்ரீயை வந்து நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்குறோம். ஏ பி பிளஸ். ஓகே, ஏ பி பிளஸ். அடுத்து இந்த மெயின் ட்ரீ எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இதுதான் லெஃப்ட். ஓகே, இது வந்து ரைட்டா இருக்கும். இப்போ நம்ம ரைட் எடுத்தோம் அப்படின்னா சி டி பிளஸ், அப்புறமா தான் ரூட் எழுதுவோம். ரூட்டுங்கிறது ஸ்லாஷ். ஓகே, இப்போ இந்த லெஃப்ட் ஃபுல்லாக முடிஞ்சிருச்சு. இப்போ ரைட்டுக்கு வரோம். ரைட்டில் இந்த ட்ரீயை மட்டும் தனியாக கன்சிடர் பண்ணோம் அப்படின்னா லெஃப்ட் ரைட் ரூட் தட் இஸ் டிஇ ஸ்டார்னு வரும். இப்போ நமக்கு லெஃப்ட் ரைட் முடிச்சாச்சு. ரூட்டுங்கிறப்போ மைனஸ். ஓகே, இப்போ அதான் நமக்கு ஆன்சர். ஏபி பிளஸ் சிடி பிளஸ் ஸ்லாஷ் டிஇ ஸ்டார் மைனஸ்ங்கிறப்போ ஆப்ஷன் 4 வந்து கரெக்டாக இருக்கும். இல்லாட்டி நம்ம ஸ்டாக்ல வந்து ஒரு ஒன்றா யூஸ் பண்ணி அந்த ஆப்ரன்ஸ் வெளில போடணும், ஆப்ரேட்டரை உள்ளே போடணும். நெக்ஸ்ட் வந்து அதோட ப்ரெசிடென்சி எது, ஹையர் ப்ரெசிடென்சி எதுன்னு புஷ் பண்ணணும், பாப் பண்ணணும். ஸோ அது மாதிரி பண்ணுறதுக்கு இந்த மாதிரி சிம்பிள் எக்ஸ்பிரஷன்ஸ் வந்து கொடுத்துருந்தாங்கன்னா நம்ம டைரெக்டாக ட்ரீ ட்ரா பண்ணி அதுக்கான போஸ்ட்ஃபிக்ஸ் எக்ஸ்பிரஷன் வந்து கண்டுபிடிச்சிக்கலாம். ஸோ ஆப்ஷன் 4 இஸ் த கரெக்ட் ஆன்சர். Question number 10. Find the number of trees that are possible if we construct a possible binary search tree. Okay. Inserting 4 distinct items in an initially empty tree. எம்டியா இருக்கிறதுல நம்ம 4 எலமெண்ட்ஸ் வந்து இன்சர்ட் பண்ணோம் அப்படின்னா எவ்வளோ பாசிபிள் பைனரி சர்ச் ட்ரீ. ஸோ பாசிபிள் பைனரி சர்ச் ட்ரீ, டிஸ்டிங்க்ட் பைனரி சர்ச் ட்ரீ வந்து நம்ம எப்படி யூஸ் பண்ணுவோம்? ஃபார்முலா வந்து இருக்குது அப்படின்னா கேட்லான் நம்பர் யூஸ் பண்ணி நம்ம nth கேட்லான் நம்பர் யூஸ் பண்ணி ஒரு ஃபார்முலாவில் நம்ம இதை வந்து கால்குலேட் பண்ணலாம். ஓகே, ஃபார்முலா இதோட ஃபார்முலா என்ன அப்படின்னா 2 into n factorial by n factorial. Okay, 2n factorial divided by n factorial into n plus 1 factorial அப்படி எழுதலாம். or 2n factorial by n plus 1 factorial into n factorial எப்படி வேணா இதை மாற்றி எழுதிக்கலாம் நீங்கள் அந்த ஃபார்முலா. ஓகே, கீழே வந்து n plus 1 into n அப்படி வரணும். இப்போ இந்த ஃபார்முலாவில் நம்ம 4 சப்ஸ்டியூட் பண்ணோம் அப்படின்னா 2 into 4 factorial divided by 4 factorial into 5 factorial அப்படின்னு வரும். that is equal to 8 factorial by 4 factorial into 5 factorial. 8 factorial வந்து நம்ம எப்படி பண்ணுவோம் அப்படின்னா இதை எப்படி பண்ணணும் அப்படின்னா அதோட ஃபார்முலா என்ன பார்த்தோம் நம்ம 2n factorial by n plus 1 factorial into n factorialனு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இங்கே 4 தானே. ஸோ 8 factorial divided by 5 factorial into 4 factorial. 8 factorial நம்ம எப்படி எழுதலாம்? 8 into 7 into 6 into 5 into 4 into அப்படி போகிறதுக்கு நம்ம 5 factorialனு போட்டுக்கலாம். பிகாஸ் இங்கே கீழே 5 factorial இருக்கிறதுனால அது கேன்சல் ஆகும். into 4 factorial. ஸோ இதுவும் நம்ம கேன்சல் பண்ணிக்கலாம். அகெயின் வந்து 8 into 7 into 6 divided by 4 factorial 4 into 3 into 2ன்னு வச்சுக்கலாம். ஸோ 3 2s are 6 கேன்சல் ஆயிடுதா. 4 வந்து பண்ணோம் அப்படின்னா 2 4s are 8. இப்போ பேலன்ஸ் எவ்வளோ இருக்குது? 7 into 2 that is 14ங்கிறப்போ ஆன்சர் வந்து 14. ஓகே, ஆப்ஷன் 2 இஸ் த கரெக்ட் ஆன்சர். ஸோ இவ்வளோ தான் எனக்கு ஒரு 10 கொஷின்ஸ் வந்து நம்ம எந்த மாதிரி கேட்டிருக்காங்க அப்படிங்கிறதோட கலெக்ஷன்ஸ் பார்த்துருக்கோம். இது மாதிரி டிஃப்ரெண்ட் கொஷின்ஸ்லேருந்து நம்ம டிஃப்ரெண்ட்டான யூனிக்கான சில கொஷின்ஸ் வந்து நம்ம பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ அண்ட் இஃப் யூ லைக் திஸ் வீடியோ ப்ளீஸ் ஷேர் இட் வித் யுவர் ஃப்ரெண்ட்ஸ் and all the very best for everyone those who are watching this video.